وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய தலைவர்களே, அன்பின் பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் செய்வானாக. வல்ல அல்லாஹ் இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. நம் நாட்டு எண்ணங்களை நிறைவேற்றுவானாக. சத்திய தீனுல் இஸ்லாமியத்தில் நிலைத்து நிற்பதற்கான தௌஃபீகை தந்தவன் வாணிப்பானாக. நம் இதயத்தில் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேசத்தை நிறைவாக தந்தவன் வாணிப்பானாக. நம்முடைய சந்ததிகளை நல்லொழுக்கம் மிக்கவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, இந்த தீனின் மீது ஆழமான பிடிக்கும் பற்றம் கொண்டவர்களாக அல்லாஹ் ஆக்கியவர்கள் வாணிப்பானாக. நம்முடைய தாய் குலத்தை எல்லாம் சிறந்த பெண்மணிகளாக வல்ல அல்லாஹ் ஆக்கியவர்களாக என்ற பிரார்த்தனையோடு இந்த அறந்தாங்கி முஹையீன் அழகை மஸ்ஜிதினுடைய மீலாது ஷரீஃப் நிகழ்ச்சிகளை கலந்து ஒரே நம்முடைய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவராம் அல்லாஹ்வுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடரம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். அருமையான பெருமக்களே, அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குறிப்பிட்டார்: அல்லிமு அவுலாதக்கும் ஸலாத ஃபிஸால். உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஒன்று, ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பு. ஹுப்பி ஆலி பைத்திஹி. இரண்டாவது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீது அன்பு. மூன்றாவதாக திலாவத்தில் குர்ஆன், வஹுப்பி திலாவத்தில் குர்ஆன், அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். குர்ஆனை படிப்பது, கற்பது, ஆய்வு செய்வது என்பதன் மீது மஹப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 3 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இந்த செய்தியை உங்களில் பல பேர் தெரிந்தும் இருக்கலாம், சிலர் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த 3 சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதன் வழி தவற மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட அவனுடைய அறிவே கூட அவனை புரட்டிவிடும். அவன் சார்ந்திருக்கக்கூடிய நட்பு அவனை புரட்டிவிடும். அவன் செய்யக்கூடிய தொழில் கூட அவனை புரட்டிவிடும். ஆக
ஏதோ ஒன்று ஒரு மனிதனை பிறக்குவதற்கான சக்தி உள்ளதாக மாறிவிடும். இந்த மூன்றும் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதன் நிச்சயமாக வழி தவறவே மாட்டான். இதை நாம் செய்தியின் வழியாக நாம் பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு தரப்பட்ட நேரம் வரை அருமையான பெருமக்களே, எல்லாவற்றுக்கு மேலாக ஈமானினுடைய அடிப்படையாக இருப்பது மஹப்பத்துர் ரசூல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய பிரியம் தான். நம் தாயின் மீது பிரியம் இருக்கும். தந்தையை விட தாயின் மீது ஒரு பிள்ளைக்கு பிரியம் அதிகம் இருக்கும், இயல்பானது. அப்படி இருக்க வேண்டும் தான். நம்முடைய நண்பர்கள் மீது பிரியம் இருக்கலாம், கணவனின் மீது பிரியம் இருக்கலாம், மனைவியின் மீது பிரியம் இருக்கலாம், பிள்ளைகளின் மீது பிரியம் இருக்க வேண்டும், அண்டை அயலார்கள் வீட்டின் மீது பிரியம் இருக்க வேண்டும், நம்முடைய உறவுகள் மீது பிரியம் இருக்க வேண்டும். இதெல்லாம் பிரியம் இருக்கணும். சிலருக்கு எல்லாரையும் விட சில இளைஞர்களுக்கு தான் ஓட்டுற பைக்கின் மீது பிரியம் இருக்கும். இந்த காலம் எல்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. அது யாருடைய பஸ்ல போய் மோதி கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, அந்த பிரியம் அப்படி இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் யாரை எல்லாமோ மனிதர்கள் நேசிக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாரையும் சிந்தித்து பார்க்க முடியாது. நமது சமூகத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் சமூகம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதற்கான அளவீடு உண்டு. ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹிட்லர் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அவன் நடுக்கடலிலே கப்பலிலே அமர்ந்திருக்கிறான். அவனுடைய செயல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவனை படிச்சு பார்த்தா தெரியும். டிஃபரெண்டா நிறைய விஷயங்களை செய்வான். வரலாற்றில் தனி தரக்கென ஒரு தனி இடம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவன். நடுக்கடலிலே கப்பலிலே அமர்ந்திருக்கிறான். அவனை சுற்றி அவருடைய ராணுவத்தினர் இருக்கின்றனர், அவருடைய பணியாளர்கள், அவனுடைய சமையலர்கள், அவருடைய சேவகர்கள் என்று பலரும் அந்த கப்பலில் இருக்கிறார். இந்த சமயத்தில் ஒரு நிறுவனத்துக்கு அவன் பேட்டி கொடுப்பதற்காக அனுமதித்திருக்கிறார். அந்த நிறுவனர் வருகிறார், அவரிடத்திலே பேசுகிறார். முதல் கேள்வி, சார், உங்களினுடைய ராணுவம் உங்களின் மீது அளப்பெரிய பிரியம் கொண்டதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்களே, நீங்கள் கட்டளையிட்டால் அதை உடனடியாக செய்வதாகவும் யாரும் அதை மீறுவது இல்லை என்றும் உங்களின் மீது அவர்கள் தனிப்பிரியம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்களே, அது உண்மையா என்று இந்த நிருபர் ஹிட்லரிடம் கேட்கிறார். ஹிட்லர் சொன்னாரு, ஏன் அது உங்களுக்கு சந்தேகமா? அதுல உங்களுக்கு டவுட் இருக்குதா? எனி டவுட்? நான் அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, நிரூபித்து காட்டுகிறேன் என்றார். இப்படி கையை தட்டினார். கடலினுடைய கப்பலினுடைய சுற்று வட்டார சுற்று பகுதிகளிலே பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரரை பார்த்து, வா இங்கே என்றார். அவன் வந்தான். சார் என்று தலையை குடித்து நின்றார். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? கடலிலே போய் குதி என்கிறார். அந்த ஆட்களை எத்தகையது என்றால், சுறாமீன்கள், திமிங்கலங்கள் போன்ற பயங்கரமான மிருகங்கள் மீன்கள் வாழக்கூடிய பகுதி அது. அதிலே கீழே விழுந்தால் தப்ப முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். அவன் அப்படிதான் அந்த இடத்துல இருப்பான், டிஃபரெண்டா இருக்கணும்னு பார்ப்பான். ஏன் சார் என்னை இப்படி விட சொல்கிறீர்கள் என்றுதான் அவன் கேட்கல. ஓடினான், உள்ளே குதித்து விழுந்துட்டான், செத்து போயிட்டான். நிருபர் அப்படியே திகைத்து போயிட்டார். என்ன சார் இது அப்படின்னு கேட்கிறான்.
ஏன் இன்னும் நம்பிக்கை வரலையா? ஏங்க வாப்பா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடலாம். அவன் குனிந்து வைத்து சலாம் சொல்லுகிறான். அவனுடைய ஸ்டைல மார்னிங் சலாம். அவனை பார்த்து இவன் சொன்னான், போய் கடலிலே குதி என்றான். அவன் 7 பேர் கொடுத்தா செத்து போயிட்டான். இவருக்கு இந்த கேள்வி கேட்டது தப்பா கேட்டுட்டோமோ, 2 பேர் சாப்பிடுறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமோ அந்த ரிப்போர்ட்டர் திகைத்து போய் இருக்கிறார். அவர் பேச வர்றான், என்ன சார் இது அப்படின்னு. ஏன் என்ன நம்பிக்கை வரலையா? 3வது கூப்பிடுறாங்க. என்ன சார் வருகிறதா கூப்பிடுறான். அவன் இன்னொருத்த ஓடி வந்தான். அவனையும் அதையும் மாதிரி சொல்கிறான், போய் குதி என்கிறான். அவனும் ஓடுகிறான். யாருடைய உயிரை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பல பேருடைய உயிரை பற்றி கவலைப்படுறதெல்லாம் இல்லை. பேர் தலைவர்களாக இருப்பாங்க. அது 41 உயிராக இருந்தாலும் சரி, 410 உயிராக இருந்தாலும் சரி, சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். சொல்வது எங்களுடைய கடமை. இந்த சமூகம் எப்படி கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், யாரை தலைமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. எனவே 3வது நபர் ஓடுகிறார். நிறுவனால் கொடுக்க முடியவில்லை. அவர் தன்னுடைய இருக்கையிலிருந்து வேகமாக ஓடினார். அவர் குதிக்கும் போது அவருடைய சட்டையை அப்பி பிடித்து நிறுத்தினார். இதெல்லாம் நம்ம தூரத்தில் உட்கார்ந்து அவர் பாடிட்டு இருக்கிற வீட்டுல அந்த நிருபரை பார்த்து இவன் கேட்கிறான், உனக்கு கிறுக்கா பிடித்திருக்கிறது. இந்த நிருபர் கேட்டார், உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? உனக்கு அறிவு இருக்கிறதா? அவன் குதிக்க சொல்றான்னு சொல்லி நீனும் குதிக்கிறியப்பா. உன் உயிரின் மீது உனக்கு ஆசை இல்லையா? உனக்கு குடும்பம் இல்லையா? உனக்கு பெற்றோர் இல்லையா? உனக்கு மனைவி மக்கள் இல்லையா? அவனுடைய நிலையெல்லாம் நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? உனக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக மாறி போவார்கள் என்று சிந்தனை இல்லையா உனக்கு? இப்படி அவன் சொல்கிறான் என்று குதிக்கிறாயே, புத்தி இல்லை உனக்கு என்று அங்கே கேட்கிறார். அவர் பேசுறது இவருக்கு விளங்கா இவருடைய நிலைமை என்னன்னு தெரியுதாரு. அவன் சொன்னா, சார் அவன் குதிக்க சொல்லிட்டான். யார ஹிட்லரை சொல்றான். அவன் குதிக்க சொல்லிட்டான் அப்படின்னா என்ன சாக சொல்லிட்டான். நான் ஏன் என்று கேட்டாலும் செத்து போவேன், ஏன் என்று கேட்கவில்லை என்றாலும் செத்து போவேன். ஆக அவன் எப்போது சாக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டாரோ அப்போது நான் செத்து போய்விட்டேன். நான் குதிக்கவில்லை என்றால் ஏன் சார் கேட்கிறீர்கள் என்றால் துப்பாக்கி என்று சொல்லுவோம். அவ்வளவுதான், வேற ஒன்று எங்களுக்கு தெரியும். இன்னொன்றை நான் சொல்லவா, அவருக்கு கீழாக இருந்து வழி தாக்க முடியாமல் தப்ப முடியாமல் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பதிலாக நாங்கள் செத்து போவதே மேல் என்று அவர் சொன்னார். இதான் நடந்த நிகழ்வு. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் தெரியுமா? அப்படியே திரும்பி இங்கே வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்திலே ஒரு இளைஞர் வருகிறார். அவருடைய பெயர் தல்ஹத்துல் பரா ரலியல்லாஹு தஆலா. அவர் வருகிறார். ஃபகப்பல ரிஜ்லைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை முத்தமிடுகிறார். முர்லி யா ரசூலல்லாஹ் பிமா அஹ்பப்த, நாயகமே உங்களுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை எனக்கு ஏன் நான் செய்யணும். என்ன மாதிரி ஒரு டிஃபரெண்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஏவி நான் அதை செய்தேன், ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு அதை நான் செய்தேன் என்று ஒரு பிரியப்பட்டு இந்த தல்ஹத்துல் பரா ரலியல்லாஹு தஆலா இளைஞர்னா 25 வயசு 30 வயசு இல்ல, 20 வயசுக்கு உள்ள நம்முடைய பார்வையை சொல்வதாக இருந்தால் இன்னும் ஓட்டு போடுவதற்கான வயசு வராதவர் என்று சொல்லலாமா? நான் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய எதிர்கால பாதுகாப்பை பற்றிய பேச்சும் இதில் இருக்கிறது. அந்த செய்தியும் என்னுடைய உரையிலே இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துவேன். ஆக ஓட்டு போடுவதற்கான வயசை அடையாத தல்ஹத்துல் பரா என்று நம் பாஷையில் பேசலாம்.
என்ன சொன்னாங்க? எனக்கு ஏதாவது நீங்க சொல்லணும், அதை நான் செய்யணும். ரசூல் சொல்லி நான் செய்தேன் என்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம், மன நிறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தல்லாம யோசிச்சிட்டீங்களா? நான் எதை சொன்னாலும் செய்வீங்களா? எதை சொன்னாலும் செய்வேன் நாயகமே. ஒப்புத்துல்லா பாக்க போங்க, உங்க அத்தாவை கொன்னுடுங்க, போய் உங்களுடைய அத்தாவை கொன்று விடுங்கள் என்றார்கள். கத்தல் பண்ணிடுங்க. ஏன் நாயகமே, ஏதாவது வேலையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இப்படி சொல்றீங்களா? இவ்வளவு கடினமான விஷயத்தை சொல்றீங்களா? அத்தா என்ன தப்பு பண்ணாரு, அவரை போய் கொள்ள சொல்றீங்களே? அவர் ஒரு நல்ல பண்பாளர் தானே, நல்ல மனிதர் தானே, அவர் எந்த பிழையும் செய்யலையே அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? அந்த பிள்ளை உடனே வேகமாக சென்றார், விரைந்தார். தல்ஹான் இல்லைகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நாயகமே, எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. எனது தந்தையை கொல்லுவதற்காக என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உறவுகளை முறிப்பதற்கோ கொல்லுவதற்கோ அடுத்தவர்களை சமைப்பதற்கோ ஏசுவதற்கோ திட்டுவதற்கோ வந்தவன் அல்ல, மாறாக அருளாக நேர்வழி காட்டக்கூடியவனாக வந்திருக்கிறேன் என்றார். உட்கார்ந்தார். எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக. என் தோழர்களை போல் உலகத்தில் எந்த தோழர்களும் இல்லை. எல்லா நபிமார்களுக்கும் சஹாபிகள் இருந்தார்கள், ஆனால் என் தோழர்களை போன்றவர்கள் அல்ல என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரையும் வெட்ட கொள்வதற்காக பிரியப்பட்டவர்கள் அல்ல கண்மணி நாயகம், எதிரிகளையே மன்னித்து அனுப்பக்கூடியவர்கள். இங்கே இந்த அன்பு, இது அன்பு, இது பிரியம், இது பாசம், இது நேசம். இன்னொன்றையும் இந்த வழியிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். பனு முஸ்தலஹ் என்ற ஒரு யுத்தத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த யுத்தம் நடந்தது, வெற்றி கிடைத்தது. அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக மாறி போனது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த பயணத்துல கலந்து கொண்டாங்க. அவங்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இட்டுக்கட்டுதல் ஏற்பட்ட நிகழ்வு அது. நான் அந்த செய்திக்குள்ள போகல. அந்த பனு முஸ்தலஹ் யுத்தக்களத்திலே வெற்றி கிடைத்ததற்கு பிறகு சில நாட்கள் அந்த இடத்திலேயே தங்கி ஓய்வு பெற்று திரும்பலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு கிணறு, தண்ணீர் துறை அது. அதிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன ஒரு பணியாளர் இருந்தார். அவர் தண்ணீர் எடுக்க போகிறார். அங்க தண்ணீர் எடுக்க போகும் பொழுது மதீனா வாசிகளின் அன்சாரி தோழர்களில் ஒருவரும் தண்ணீர் எடுக்க போறார். இந்த தண்ணி எடுக்கக்கூடிய வேலையில முந்தி பிந்திக்கிறது எல்லாம் ஒரு நிலையில் ஏற்பட்டு அந்த நஷ்டுடைய பிரச்சனை ஏற்பட்டு 2 பேருக்கு இடையிலே சர்ச்சைகள் வந்தது. சர்ச்சைகள் வந்ததும் தனக்கு சப்போர்ட்டாக இந்த மதீனாவாசி ஆட்களை அழைக்கிறார். யார் அன்சார், மதீனாவாசிகளே வாங்குகிறார். இவர் யார் முஹாஜிரி, மக்காவாசிகளே வாங்கினாங்க. 2 பேரும் இருந்தாங்க. நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்தது. இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவர் அதில் இருக்கிறார். அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவன் தான், ஆனா முஸ்லீம் இல்லை. முனாஃபிக்குகளினுடைய லீடர், நயவஞ்சகர்களுடைய தலைவர். அவன் பார்த்து சொல்றான், அன்சாரிகளை பார்த்து, ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க நீங்க இந்த மக்காவாசிகளுக்கு, இவர்களெல்லாம் நாடோடிகள். நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இவர்களுக்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். வாழ்க்கையை கொடுத்தீங்க, உங்களுடைய உழைப்பிடத்தை கொடுத்தீர்கள், உங்களுடைய சொத்திலே பங்கு கொடுத்தீர்கள், என்னவெல்லாம் செய்தீர்கள், எல்லாம் ஒரு லிமிட்டோட இருக்கணும் நான் சொன்னா இல்லையா? நாம் மதீனாவிற்கு திரும்பியதற்கு பிறகு இந்த வில்லத்தான இழிவானவர்களை கண்ணியமானவர்களாகி நாம் வெளியேற்ற வேண்டும்.
யார் மக்காரின் முஹாஜிர்கள் வெளியே தரமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறாங்க. சூரத்துல் முனாஃபிகூன்ல இது பேசும், இந்த வசனம் பேசும். இப்படி எல்லாம் பேசி அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த செய்தி வந்து கிடைக்கிறது, மனவேதனை அடைகிறது. இது நீண்ட செய்தி, கருவை மட்டும் நான் பேசுகிறேன். ஒரு கட்டத்தில் தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தி பரவியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை கொல்லுமாறு கட்டளையிட்டாங்க. யாராவது கொல்லுங்கப்பா, அவன் இருந்தா சரி வராது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ரோமர் வதந்தி பரவியது. அவருடைய மகனார், இந்த இப்னு சலூலினுடைய மகனாருடைய பெயரும் அப்துல்லா. அந்த காலத்துல அத்தாக்கும் மகனுக்கும் ஒரே பேர் இருக்கும். இது நிறைய நீங்க பார்க்கலாம், அரபுகளுடைய வழக்கம். அந்த மகனார் நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், என் தந்தையை கொல்லுமாறு நீங்கள் உத்தரவிட்டு இருக்கிறீங்களா? அவர் கொல்லப்பட வேண்டியவரா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, அப்படி ஒரு உத்தரவை நான் பிறப்பிக்கவில்லை. அப்படி ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிப்பதாக இருந்தால் நாயகமே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என் தந்தையை பொறுத்தவரைக்கும் என்னோட கிருபையாக இருக்கிறார். என் தந்தையை பொறுத்தவரைக்கும் என்னோட நல்லா இருக்கிறார், என்ன நல்ல கவனிச்சுக்கிறார், ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளும் அவர் செய்து முடித்தவர், இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று தாங்கள் உத்தரவு பிறப்பித்தால், இந்த இளைஞர் பேசுற உத்தரவு பிறப்பித்தால், அவர் யாராவது ஒருத்தர் கொண்டுட்டாருன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் நீங்க உத்தரவு பண்ணிட்டா யாராவது கொண்டுடுவாங்க. அப்படி கொண்டுட்டா எனக்கு மனசு பொறுக்காது. எப்படின்னா எனக்கு அர்த்தம், என்னை பெற்றவர் இல்லையா, என்னை வளர்த்தவர் இல்லையா, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிறைவாக செய்தவர் இல்லையா, ஆக எனக்கு மனசு பொறுக்காது. எப்போதாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என் அத்தாவை கொண்டவரை நான் கொண்டுடுவேன். என் மனசு அப்படி இருக்கிறது, அப்படி ஓப்பனா பேசுறாங்க. அப்படி கொன்றதால் நான் எங்க போவேன்? ஒரு முஸ்லிமை கொன்றதால் நான் நரகத்திற்கு போயிடுவேன். தந்தை சொல்றேன், ஒரு முஸ்லிமை கொன்றதால் நான் நரகத்திற்கு போய்விடுவேன். அநியாயமா அவரை கொண்டுட்டு அவர் என்னுடைய தந்தையை கொண்டார் என்றால் அது உத்தரவு, உங்களுடைய உத்தரவு என்பது அல்லாஹ்வினுடைய உத்தரவு. ஆனாலும் என் மனசு பொறுக்காது இல்லையா, நான் என்ன செஞ்சேன்? கொண்டுடுவேன் வைங்க, கொண்டுட்டா நான் எங்க போவேன்? நரகத்துக்கு போவேன். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால் நாயகமே, அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று இப்போது நீங்கள் சொன்னார், என் வாளை எடுத்து நானே என் தந்தையை கொண்டுவிடுவேன். யாரையும் கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டேன், ஆனால் நான் கொள்ளுவேன் என்று சொன்ன போது சமுதாயம், நான் அப்படி கொள்வதற்கு அனுமதிக்கவில்லை, உங்களையும் அனுமதிக்கவில்லை, யார்கிட்டையும் அந்த உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அவர் நம்மோடு நல்ல சுகத்தோடு இணக்கத்தோடு பிரியத்தோடு இருந்தால் நாம் அப்படி இருப்போம் என்று சொல்லி சத்தியம் முடிக்கிறார். இந்த இளைஞர் அவர் மதீனால வரும்போது, மதீனாவுக்கு வரும்போது, அந்த பனு முஸ்தலஹ் யுத்தத்தில் இருந்து திரும்பி வரும்போது, மதீனாவினுடைய எல்லை மதீனாவினுடைய எல்லைக்குள்ள ஒரு ஆளா போயிட்டு இருக்கிறாங்க. உள்ள சஹாபிகள் நுழைஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய அத்தா வர்றார், இந்த இளைஞருடைய அத்தா வர்றார். ஸ்டாப் அப்படிங்கிறார், வாழ வச்சு தடுக்கிறாங்க. ஸ்டாப், நில்லுங்க. என்னப்பா, என்ன தடுக்கிற? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க நாமெல்லாம் கண்ணியமானவர்கள், அவர்கள்லாம் இழிவானவர்கள் என்று சொன்னீங்க இல்லையா? எனவே இழிவாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஊரை விட்டு வெளியேற்றணும், ஊரை விட்டு விரட்டி நீங்க பேசுறீங்க இல்லையா? ஆமா, இப்ப நீங்க ஊருக்குள்ள நுழைய முடியாது. யார் அத்தாவை பார்த்து பேசுற? ஊருக்குள்ள நீங்க நுழைய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு உள்ள போயிட்டாங்க. அவங்ககிட்ட நான் செய்தி அனுப்புவேன், நாயகமே என் தந்தையை நான் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன்.
அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க இல்லையா? அப்ப இப்படி பேசினவர்கள் யாருன்னா இவன் தான், இந்த முனாஃபிகளுடைய தலைவர் தான் பேசினான். எனவே நான் ரசூலுக்கு தகவலை அனுப்புவேன், உங்களை உள்ள உடனே நீங்க உள்ள வரலாம், இல்லைன்னா இப்படி நீங்க எங்கேயும் போக மதீனாவுக்குள்ள கால் வைக்க கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் வருகிறது. அவரை உள்ளே விடச் சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன், அவர் நம்மோடு இணக்கமாக இருந்தால் நாமும் இணக்கமாக இருப்போம் என்று நம்ம சொன்னோம், அதனால் உங்களை அனுப்பும். உள்ள வந்த கொஞ்சம் யோசிங்க, இந்த புள்ள தன்னுடைய தந்தை விஷயத்தில் பேசிய பேச்சு இதெல்லாம் எந்த அடிப்படையில் உள்ளது? அத்திபு அல்லது அல்லிமு அவுலாதக்கும் ஸலாத்து ஸார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அது முதலாவது உங்கள் நபியினுடைய அன்பு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா தலைவர்களும் தன்னை பின்பற்ற வேண்டும் என்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே என்னை பின்பற்றுவதோடு என்னை நேசிக்க வேண்டும் என்றும் சொன்னார். அல்லாஹ்வும் சொன்னார். ஹஸரத் அவர்களே அந்த வசனத்தை ஓதினார்கள். நபியு அல்லாஹ்வின் முஃமினீன. ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக உங்களை தான் நான் நேசிக்கிறேன். இப்ப நாமெல்லாம் யாருக்குன்னு யோசிக்கணும், அனலைஸ் பண்ணணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்ப்பதற்கு சில இயக்கங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதையெல்லாம் யோசிக்கணும். அருமையான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக நாயகமே நான் உங்களைத்தான் அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, உமரே ஈமானில் இன்னும் பூரணத்துவத்தை நீங்கள் அடையவில்லை என்றார்கள். துடிச்சு போயிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க. என்ன ஆச்சு? அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து சிந்தித்து அடுத்து சொன்னார்கள், நாயகமே என் உயிரை விட உங்களை அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இப்போதுதான் ஈமானில் நீங்கள் நிறைவு பெற்றீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பிரியம் என்பது நம்முடைய இதயத்தில் நிறைவாக வரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்து பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய நிலையை வித்தியாசமாயிடும். காலமெல்லாம் உங்களை மகிழ்வோடு வைத்திருக்கும் அந்த பிள்ளைகள், காலமெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சில ஆக்டர்ஸ் இருக்கிறார், சில கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார். இவர்களை எல்லாம் ஒரு முன்னோடியாக ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு, நான் யாரையோ பேசவில்லை, நான் பிள்ளைகளை பேசுகிறேன். இவர்களை எல்லாம் ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு அவன் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறானோ அதை போல இவன் வைக்கிறான், அவன் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறானோ அதை போல போடுறான், அவன் எப்படி விளையாடுறானோ பேட் பிடிக்கிறானோ அதை போல இவன் பிடிக்கிறான். பாத்திரமா இல்லையா? அந்த பைத்தியங்கள் இது பிரியமா பைத்தியமா? இந்த நிலை இருக்கக்கூடாது. இதே பிரியத்தை நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்தால், அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி உடை அணிந்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி சிரித்தார்கள், அந்த ஸ்டைல் கொண்ட வருமா இல்லையா? எனவே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி ஏற்படுத்தி தருவதற்கான முதல் வழி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிக பிரியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அருமையான பெருமக்களே, உஹது யுத்தத்துல பெண்களும் அதிகமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதுனால அவங்களுக்கான உரையினுடைய பெரும்பகுதியை நான் அமைக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்கதான் தன்னுடைய பிள்ளைகளை வளரக்கூடிய ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியவங்க. அவங்கதான் தங்களுடைய ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியவர்கள், வளரும் சந்ததிகளை உருவாக்கக்கூடியவர்கள். அத்தா எப்படியே இருப்பாரு, வெளியில போவாரு, வெளிநாட்டுக்கு போவாரு, சம்பாதிக்கிறது போவார். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோட காலம் எல்லாம் இருப்பார். அன்பிற்குரிய பெருமக்களே,
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதில் கூடுதல் பங்களிப்பு செய்கிறார். கூடுதல் பங்களிப்பு தாய்க்கு இருக்கிறது, தந்தைக்கு இல்லை. ஆனா இருக்கு, ஆனா அவரால் முடியாது. அவரு தொழில்துறைக்கு போவாரு, விவசாயத்துக்கு போவாரு, பிசினஸுக்கு போவாரு, வெளிநாடு போவாரு. ஆனா ஒரு தாய் தன்னுடைய பெரும்பாலும் பிள்ளைகளோடு தான் இருப்பா. ஆனோ பெண்ணோ, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒன்றும் இருப்பாங்க. அப்ப அந்த தாய்க்கு கூடுதல் பங்களிப்பு உண்டு என்பதால் என்னுடைய அருமை தாய்மார்கள் சகோதரிகளை நான் கவனத்திலே கொண்டு இந்த தகவல்களை நான் முன்வைக்கிறேன். உஹது யுத்தம் வருது. உஹது யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. எந்த அளவிற்கு பின்னடைவு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஷஹீதாயிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவியது. அந்த வதந்தி உஹது பகுதியிலிருந்து மதீனா உள்ளே சென்றுடுச்சு. இங்கே ஏக கலவரமாயிடுச்சு. அந்த சூழ்நிலையை விவரிப்பதாக இருந்தாலே அது ஒரு பெரிய தனி வரலாறாக அமைந்துவிடும். அங்கிருந்து பனு தீனார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் ஓடி வர்றாங்க. வந்தாங்க, சஹாபிகள்லாம் அங்க ஓரளவு அசம்பல் ஆயிட்டாங்க. எல்லாம் பிரிந்து கிடந்தாங்க. அந்த பிரச்சனையில ஏற்பட்ட ஒரு திடீர் தாக்குதல், அதிலே முஸ்லிம்கள் அதை எதிர்பார்க்காத அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்டார்கள், அவருடைய பல் உடைந்தது, ஷஹீதானது, பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. இப்ப அதற்கு பிறகு எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் ஆயிட்டாங்க அப்படின்னு பல பேர் நினைச்சாங்க. இதற்கு பிறகு நாம் வாழ முடியுமா, ரசூலுல்லாஹ் இல்லாத ஒரு வாழ்க்கையா என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, மனசுல நினைச்சாங்க. இந்த செய்தி மதீனாவிற்குள்ளே சிட்டிக்குள்ள போயிடுச்சு. அங்கிருந்து அந்த பனு தீனார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் ஓடி வர்றார். ஓடி வரும் பொழுது மாஃபாயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டே வர்றார். அப்ப ஒரு சஹாபி சொல்றாங்க, உஸீப ஸௌஜத்து. அந்த பெண்ணை தெரியும், இவங்களுக்கு தெரியும். அந்த தெரிந்த அந்த சஹாபி சொல்றாங்க, உங்க கணவர் இதுல ஷஹீத் ஆயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண் இஸ்தர்ஜஅத், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கங்கறாங்க. வகை அவங்க நல்லா இருக்காங்க சொல்லிட்டு ஓடி வர்றாங்க, திரும்ப உள்ளே வர்றாங்க. இன்னொரு சஹாபி அடையாளம் கண்டு கொண்டு அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், உஸீப அஹூ, உன்னுடைய சகோதரர் உடன் பிறந்தவர் ஷஹீதாயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதையும் தாண்டி வரும் பொழுது இன்னொரு சஹாபி அடையாளம் கொண்டு, உஸீப அபூ, உன்னுடைய அத்தா, உன்னுடைய தந்தை இதுல ஷஹீதாயிட்டாங்க அப்படின்றதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பா இந்த சஹாபி சொல்றாங்க, ஹுவ பிஹம்தில்லாஹி கமா துஹிப்பி. இந்த வார்த்தைகளை பாருங்க, நீங்க விரும்புற மாதிரி அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க விரும்புற மாதிரிங்கிற வார்த்தையை சொல்றாங்க இந்த சஹாபி. அப்ப எனக்கு தந்தையும் வேணும், சகோதரரும் வேணும், என் கணவரும் வேணும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரசூல் வேணும். என்ன ஒரு பிரியம், அல்லாஹ் சொன்ன பிரியம் அங்கே இருக்கிறதா இல்லையா? மாஃபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க? யா மஃப்லான் ஹுவ பிஹம்தில்லாஹி கமா துஹிப்பி, நீங்க விரும்புற மாதிரி அவங்க நல்லா தான் இருக்காங்க என்று அவங்க சொன்னாங்க. அந்த பெண்ணு சொல்றாங்க, அரூனிஹி ஹத்தா அன்துர இலை, எனக்கு அவங்களை நீங்க காமிக்கணும், நான் அவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க.
ரசூலை நான் பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், எனக்கு காமிங்க. அவங்க கூட்டிட்டு வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல் யா ரசூலல்லாஹ். சொன்ன வார்த்தைகளை பாருங்க, குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல் யா ரசூலல்லாஹ். நாயகமே, உங்களை பார்த்ததற்கு பிறகு எல்லா சோதனைகளும் என்னை விட்டு நீங்கிவிட்டது. நான் எந்த கவலையிலும் இல்லை. உங்களை பார்த்ததற்கு பிறகு எனக்கு எல்லா கவலைகளும் குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல் எல்லாம் நீங்கிடுச்சு அப்படிங்கிறான். இது ஒரு சாதாரணமாக இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ள முடியுமா? வீட்டுல 3 ஜனாஸா விழுந்திருக்கு ஒரே வீட்டுல. அது எப்படி? சகோதரன் 3வது நிலையில், தந்தை 2வது நிலையில், கணவர் முதல் நிலையில். கணவர் தான் முதல்ல ஒரு பெண்ணுக்கு. மார்க் அதைத்தான் சொல்லி தருது. ஏன்னா இதே இந்த யுத்த களத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிலிருந்து திரும்பி வர்றாங்க. மதீனா ஷரீஃபுக்கு திரும்பி வர்றாங்க உஹதுல இருந்து. உஹதுல உம்ரா போனவங்க, ஹஜ் போனவங்க நிறைய இருப்பீங்க. உஹதுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உஹது வந்து மதீனாவுடைய அவுட்டர்ல இருக்கு. இன்னைக்காவது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கெல்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு ரொம்ப தூரம், அது மதீனா விட்டு ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி அது இருக்கும். சில நம்ம ஊருகள்லாம் வந்து விரிவடையும் போது ஒரு தூரத்துல ஒரு பகுதி இருந்திருக்கும். அப்படி விரிவடையும் போது அது ஒண்ணா சேர்ந்துடும் இல்லையா? அந்த மாதிரி சூழலை இப்ப நம்ம உகத பார்க்கிறோம். அப்ப தனியாக இருந்தது. ஹம்னா என்ற ஒரு பெண், அவங்க என்ன செய்யறாங்க? ஓடி வர்றாங்க. ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பெண் ஓடி வர்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவங்களுக்கு அப்பதான் தகவல் கிடைச்சது. நேரம் வரும்பொழுது முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஹம்னா பார்த்துட்டாங்க. ஹம்னா யாரும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி மகன். ஹம்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி மகள். அவங்கள முதலாவதாக முன்னாடி ரசூல் வர்றாங்க, பார்த்துட்டாங்க. யஹ்தஸிபி யா ஹம்னா, ஹம்னா நீங்க பொறுமையாக இருக்கணும், நன்மையை தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு பெண்மணிக்கு கொடுத்தா இது சுகம் இல்லை. அவரு சென்னையில இருக்கிறாரு, அவர் மகன் சென்னையில இருக்கிறாரு. தம்பி கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சோகம் இல்லாம இருக்கிறாங்க, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்குது, கொஞ்சம் நீங்க புறப்பட்டு வாங்கல, உங்களை பார்க்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் அங்கிருந்து உடனே பதவி எடுத்து அம்மா சோம்பலியாக புறப்பட்டு வர. அப்படி வந்து இறங்கிட்டாரு. அப்ப ஏதோ ஒரு ட்ரெயின்லயே பக்கத்து ஊர்ல நேரம் தாங்க கிடைக்கல, பக்கத்துல ஒரு காரைக்குடியில வந்து இறங்குறாங்க வைங்க. அங்கிருந்து ஒரு டாக்ஸி எடுத்துட்டு நம்ம வரோம். அந்த டாக்ஸில வரும்பொழுதே நமக்கு தகவல் தெரியும், அம்மா இறந்துட்டாங்க. அது வந்து சேர்றதுல அம்மா இறந்துட்டாங்க. வந்தவங்க கேட்பாரு, அம்மா என்ன இருக்கு, எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க, துடிப்பாரு இல்ல, தாய் இல்லையா? அப்படி துடிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ கொஞ்சம் கண்டிஷன் மோசமா இருக்குதுன்னு டாக்டர் சொல்றாரு, ஆனா ஏதாவது செஞ்சுக்கிடலாம் அப்படின்னா இப்படிதானே சொல்லுவோம். இதான முறை, இதுதான் முறை. இல்ல கொஞ்சம் கண்டிஷன் இது பேடா இருக்குது, ஓரளவு சரியாக்கலாம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லி அப்படியே கொஞ்சமா கொண்டு வந்து அப்படி வரும்போது தம்பி சப்போர்ட் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எடுத்த இடத்துலயே இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம். இது இயல்பு. இது எல்லா மொழியில் உள்ளவர்களுக்கும் இருக்கிறது, எல்லா இனம் சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த அன்பு தானே, தாயினுடைய அன்புங்கிறது அந்த அன்பு தானே, அதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்ப அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்தஸிபி யா ஹம்னா, ஹம்னா கொஞ்சம் நன்மையை நாடி கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. பாருங்க, அந்த ஹம்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, மன் யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை உள்வாங்கிட்டு சொல்றாங்க, யார் நாயகனே அப்படின்னு கேட்கிறாங்க. மன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னா என்னுடைய குடும்பத்துல யாரா மூத்தாயிட்டாங்க இல்ல, அவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க.
அஹூக அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் அவங்க ஷஹீதாயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இஸ்தர்ஜா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி சொல்லி முடித்ததும் திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யக்தஸிபி யா ஹம்னா, ஹம்னா நீங்க பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நன்மையின் மீது நீங்கள் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கணும், நன்மையை நாடி பொறுமையாக இருக்கணும். இதை ஏன் சொல்றதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணும். நம்ம வீடுகள்ல மரணம் யாரை மரணம் தொடாது? மௌத்தாகாதவங்க யாரா இருக்கிறாங்களா? அப்படி மௌத்தாகாத ஒரு நபர் இருப்பதாக இருந்தால் அது யாராக இருந்திருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்திருக்கும் இல்லையா? அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான், அது ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் உன்னை சந்திப்பதை நான் விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேர்வு செய்தாங்க, அல்லாஹ்வினுடைய சந்திப்பை. இதெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது. அவர்களையே என்ன செஞ்சுட்டா, அல்லாஹ்வின் சமூகத்தை சேர்ந்ததுக்கு பிறகு எல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியுமா? மரணம் என்பது வரும், அது நமக்கு துக்கத்தை தரும், கவலையை தரும், கண்ணீரை தரும். ஆனால் நம்முடைய பொறுமையை அது உடைக்கக்கூடாது. இதெல்லாம் படிக்கணும், வாழ்க்கையில கொண்டு வரணும். ஓடு ஒப்பாது வைக்க கூடாது, சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடாது, நான் சாப்பிடவே மாட்டேன் என்று அடம்பிடிக்க கூடாது. இதெல்லாம் மார்க்கத்தில் தடை. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஷரீஃப். அவர்கள் போதித்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இப்ப சொல்றாங்க திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹம்னா யக்தஸிபி, நீங்க பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டாவது சொல்றாங்க, மன்யா சொல்லுங்க, திரும்பவும் ஒன்றை சொல்கிறீர்களே நாயகம், அது யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹாலுக ஹம்ஸா, உன்னுடைய தாய் மாமா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா இல்லையா, உன் தாய் மாமா ஹம்ஸா இஸ்தர்ஜா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்ன போது திரும்பவும் ரசூல் சொல்றாங்க, இஹ்தஸிபி யா ஹம்னா, ஹம்னா நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நன்மையை தேட வேண்டும் என்று சொன்ன பொழுது மன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னதும் இப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தயங்கி தான் சொன்னாங்க, ஜௌஜுகி முஸ்அப் இப்னு உமைர், உன் மாப்பிள்ளை உங்க கணவர் மரணித்து விட்டார், ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னதும் அவர் திடுக்கிட்டாங்க. வா ஹுஸ்னா, எனக்கு ஏற்பட்ட சோதனை, எனக்கு ஏற்பட்ட கவலையே என்று என்ன செஞ்சாங்க சொன்ன போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, قال زوج المرأة منها لبي مكان, ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை என்று வரும் பொழுது அது ஒரு தனி இடம் அவருடைய இதயத்தில் உண்டு என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காத்துட்டு அவங்களை கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்தியதற்கு பிறகு, ஹம்னா நான் உங்களுடைய சகோதரர் சொன்னேன், கவலைப்பட்டீங்க, ஆனா கதறல. உங்களுடைய தாய் மாமாவை சொன்ன போதும் அப்படி இருந்தீர்கள், ஆனால் கணவனை சொன்ன போது நீங்கள் இப்படி துடித்து போனீர்களே, ஏன் என்று தெரியலாமா என்று கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், அவருடைய பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிட்டார்களே என்று நான் கவலைப்பட்டேன். இதெல்லாம் அந்த ஒரு செய்தியை வைத்து நிறைய பேசலாம், ஆனா அதற்கான அவகாசம் இல்லை. இதை நீங்க கொஞ்சம் உள்ளுணர்வோடு சிந்தித்து பாருங்கள். அந்த பிள்ளைகள் அனாதைகளாகி விட்டார்களே என்று ஒரு தாய் கவலைப்படுறார். அந்த பிரியம் ஒரு கணவனின் மீது இருக்க வேண்டும் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காகத்தான் இந்த ஹம்னா வந்தார். இந்த ஹம்னா ரலியல்லாஹு தஆலா வந்ததோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்தார். பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, நம் வீடுகளை எப்படி வைத்திருக்கிறோம், நம் பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம், அவர்களுக்காக என்ன பயிற்சியை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். ஒவ்வொரு வீடும் இஸ்லாமிய ஜோனை இழக்கக்கூடிய இல்லமாக மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்லுங்கள் என்று பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம்.
எத்தனையோ இப்ப அவங்க போட்டிகள் நடத்துறாங்க, செலவாக்கு போட்டிகள், இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. கட்டுரைகள் எழுதுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து கொடுத்து அவர்களை மேல் இடத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பிள்ளைகளாக, சமூகமாக, வளரும் ஜெனரேஷனாக நம்முடைய அடுத்த சந்ததிகளை உருவாக்க வேண்டிய அவசியத்தில், கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே நம் பிள்ளைகள் யாருக்கோ பின்னால் போகாமல், எதற்கோ பின்னால் போகாமல், பஸ்ஸுக்கு பின்னால் போகாமல், நம்முடைய பிள்ளைகள் சரியான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வழி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கிய வழி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையானது, அழகானது, ரொம்ப அழகானது. அவங்க எல்லா விஷயத்தையும் நமக்கு கத்து தந்திருக்கிறான். எதை கத்து தரல, எதை நமக்கு கற்றுத்தரவில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். எதை குறித்தாவது அவர்கள் பேசாமல் இருக்கிறார்களா? ஆடை அணிவது குறித்து, செருப்பு அணிவது குறித்து, பாத்ரூம் போவது குறித்து, குளிப்பது, குடிப்பது, உட்பது, உடுப்பது, சிரிப்பது, அழுவது, தொழுவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது, விவசாயம் செய்வது என்று எல்லா துறைகளையும் பேசி முடித்த ஒரே தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாபாரத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு வியாபாரம் நீங்க பண்றீங்க, ஒரு பொருளை நீங்க வாங்கி இருக்கிறீங்க, 10,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கி இருக்கிறீங்க, அதை நீங்க என்ன செய்றீங்க? ஒரு 25% லாபம் வச்சு விற்கணும் நீங்க நினைக்கிறீங்க, 12,500 ரூபாய்க்கு விற்கணும் நீங்க நினைக்கிறீங்க. தப்பில்லை, தப்பில்லை. 12,500 ரூபாய்க்கு நீங்க 100% லாபம் வச்சு 20,000 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கு முதலாவது நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, அந்த ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க, நம்ம பாஷையிலேயே சொல்லுவோம். 11,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்கிறார், 1000 ரூபாய் லாபம் வந்துருச்சு இல்ல, 1000 ரூபாய் லாபம் இருக்கிறது இல்லையா, உடனே நீங்கள் அதை கொடுங்கிறார். வியாபாரத்தை இலகுபடுத்துங்கள் என்கிறார்கள். இவர்கிட்ட வாங்கினா நம்மளால விற்க முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு பெயரை நாம் சம்பாதிக்க கூடாது. எப்படி ஒரு பாதுகாப்பை சர்க்கார் தர்றாங்க. இரண்டாவதாக, நீங்கள் எப்படி ஒரு சின்ன லாபத்திற்கு 10% லாபம், 10,000 ரூபாய்க்கு வாங்கணும், 11,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு இருக்குமே, ஆனா அந்த 1000 ரூபாயில் எல்லாம் பறக்கத்து செய்யறாங்க. 2,500 ரூபாய் நீங்க எதிர்பார்க்கறீங்க, 3,000 ரூபாய் நீங்க எதிர்பார்க்கறீங்க, கிடைக்கணும் வைக்கல, அதுல பறக்கத்து இல்லைன்னா 1000 ரூபாய் பறக்கத்து இருக்குன்னா, பறக்கத்துங்கிறது அற்புதமான ஒரு வார்த்தை அது. எனவே நீங்கள் முதலாவதாக உங்கள் வியாபாரத்தில் லாபம் வந்ததா, நஷ்டப்பட சொல்லல. வியாபாரம் நஷ்டத்துக்காக பாக்குறாங்க, லாபம் தேடுவதற்கு தானே வியாபாரம் பண்றோம், தொழில் பண்றோம். நீங்க பண்ணுங்க, லாபத்தை ஈட்டுங்கள், நல்லவைகளுக்கு நீங்கள் செலவழியுங்கள், அதெல்லாம் ஓகே. ஆனால் முதலாவதாக உங்களுக்கு லாபம் ஒரு சிறு தொகை கிடைத்தாலும் அதை நீங்க கொடுத்துருங்கிறாங்க. தமிழ்ல சொல்லுவான், முதல் விலை முத்து விலை. தமிழ்ல ஒரு பழமொழியும் இருக்கு. அதனால் இப்படி நீங்கள் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி நீங்கள் பாத்ரூம் போறீங்கன்னு வைங்க, இன்னைக்கு பாத்ரூம் போறோம், பிள்ளைகளுக்கு இதை படிச்சு கொடுக்கணும் சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். அவ்வளவுதான். நீங்கள் செய்யவில்லை என்று நான் குறை சொல்ல வரவில்லை, கண்டிப்பாக நீங்கள் செய்திருப்பீர்கள். ஒருவேளை மறந்திருந்தால் அதை நினைவுபடுத்துகிறேன், நினைவோடு இருந்தால் அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். பாத்ரூம் போறீங்களா, பிள்ளைகள் போறீங்களா, செருப்பு அணிந்து போக சொல்லுங்க. செருப்பு அணியாமல் பிள்ளைகளை பாத்ரூமுக்குள் அனுப்ப வேண்டாம். இப்ப நாம போனாலும் இல்லை, யாரையும் நான் பிள்ளைகளை அப்படி பழக்க சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் அது குளிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அது டாய்லெட்டு கூட பேரை மாற்றி வச்சுக்கணும். பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூம். எவ்வளவு அசிங்கமா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கா, அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிற ரூம், அது ஓய்வு அறைன்னு பேர் வைக்கிறாங்க. சரி, எப்படி போகட்டும், அங்கே நீங்கள் அனுப்பும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மஹ்வ ஷைத்தான், ஷைத்தான் ஒதுங்கும் தடங்கிறான். பாத்ரூமுக்குள்ள அதிகமான நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையினுடைய பாடத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி வாழ வேண்டும் என்பது. குளிக்கிற அறையிலோ டாய்லெட்டிலோ அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள், அது உங்களை பாதிக்கும் என்கிறது ஹதீஸ். ஷைத்தானினுடைய தீண்டுதல் அதிகமாக ஏற்படும், வஸ்வசத்தை ஏற்படுத்தும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், உள்ளத்திலே உளைச்சலை ஏற்படுத்தும். எனவே இந்த நிலையில் அப்பவே எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு தெளிவாக பேசி இருக்கிறார்கள். எனவே உள்ளே செல்கிறீர்களா, நீங்கள் பாத அணியை அணிந்து உள்ளே செல்ல வையுங்கள். அதே போன்று செல்வதற்கு முன்பாக ஒரு துஆவை கற்று தந்தாங்க. எல்லாத்தையும் பாதுகாப்பு. எதுலதான் துஆ இல்லை? எல்லா சமயத்திலையும் அல்லாஹ்விடத்துல முதல்ல ஒரு முறையீடு நீங்க செஞ்சிருங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். இறைவா, ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு செயல்பாட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இடது கால உள்ள வச்சு அதுக்கு பிறகு வலது கால உள்ள வச்சு போய் காரியத்தை முடிச்சுட்டு வாங்க. வரும்போது வலது கால வைத்து வாருங்கள். எல்லாத்துலயும் ஒரு டிசிப்ளின், எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்குமுறை. உலகத்துல எந்த தலைவனாவது நீ பாத்ரூம் போகும்போது, நம்ம தமிழ்ல சொல்ற கக்கூசூர் போகும்போது நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்களா? நம் தலைவரை தவிர யாராலும் சொல்ல முடியுமா? அப்படி பேசியவர்கள் இல்லையா? வலது காலை வைத்து வெளியில வா, அதற்கு பிறகு இடது காலை வைத்து ஊஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுகிறான். நாம சாப்பிட்ட சாப்பாடு, குடித்த ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது தண்ணீர் சிறுநீராக வெளியேறவில்லை என்றால் என்ன பிரச்சனை? நம்ம குடிச்ச நீர் இருக்கு, பாட்டில வாங்கி தண்ணி குடிக்கிறோம், 1 லிட்டர் குடிக்கணும் வாங்க, 20 ரூபாய் குடிச்சாச்சு. இப்போ யூரின் போறோம், முடியல. அப்படி ஒரு முடியாத நிலை ஏற்பட்டால் என்ன செய்யறது? டாக்டர்கிட்ட போவோம், 20 ரூபாயை கொடுத்தா சரியாயிடுமா? அந்த 20 ரூபாய் வயிற்றுக்குள் போட தண்ணீரை வெளியில கொண்டு வருவதற்கு சில பொழுது 20 லட்சம் செலவழிக்க வேண்டிய நிலை இருக்கிறதா இல்லையா? அது எதுவுமே இல்லாமல் நாம் ராகத்தாக வெளியில வந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றி உடையவர்களாக இருக்கு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனக்கு தேங்க்ஸ் பண்ணுபவர்கள், எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் என்னுடைய அடியார்களின் மிக மிக குறைவு என்கிறார். அவன் நன்றி எதிர்பார்க்கிறான், நன்றி நாம் செலுத்தி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு அழகான வழிமுறையை பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் போகும்போது கூட எப்படி போக வேண்டும் என்று சொல்லி தந்தவர்கள் இல்லையா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா படிச்சு கொடுத்திருக்க. ரசூலுல்லாஹ் இப்படி பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு ரசூலுல்லாஹ் இப்படி சாப்பிட்டாங்க, தம்பி ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, சிரிச்சாங்க, இப்படிதான் பாத்ரூம் போக சொன்னாங்க அப்படின்னு அவங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. பிள்ளைகளுடைய இதயங்களில் அது பதிய செய்யுங்க. ஒரு நாளைக்கு பல முறை கண்மணி நாயகத்தினுடைய பெயரை உச்சரிக்க சொல்லுங்க. எந்த பெயரையும் கையேந்தி குழந்தைகளை வைத்து சத்தப்பட வைக்கிறார்கள். என்ன பெயராது? யாருடைய பெயர்? யாரை பற்றி கவலை இல்லை. நம்ம சமூகத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொன்னவனுடைய வாயிலிருந்து அவன் எனக்கு பெரியவன், அவன் செய்ததுதான் சரி என்றெல்லாம் வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அசிங்கம் இல்லை. அது இதெல்லாம் விட்டு நம்ம சமூகம் வெளியே வர வேண்டும் என்று கேட்கிறேன். அருமையான பெருமக்களே, நான் அரசியல் பேசுகிறேன் என்று நீங்கள் எண்ணினால் நான் அரசியல் தான் பேசுகிறேன். நான் ஆன்மீகம் பேசுகிறேன் என்று நீங்கள் கருதினால் நான் ஆன்மீகம் தான் பேசுகிறேன். வாழ்வியலை பற்றி நான் பேசுகிறேன் என்று நீங்கள் கருதினால் நான் வாழ்வியலை பற்றி தான் பேசுகிறேன். அது எனக்கு சொல்வதற்கு எந்த விதமான அச்சமும் எனக்கு இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக, நஷ்டவாளிகளாக நாம் நிற்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில், வேற எண்ணம் எனக்கு எதுவும் இல்லை. நம் சமுதாயம் பாதுகாப்பு மிக்க சமுதாயமாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும், வலிமையான சமுதாயமாக இருக்க வேண்டும். இருக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, அது இங்கிருந்து தொடங்க வேண்டும். பள்ளிகளில் இருந்து தொடங்க வேண்டும், வீடுகளில் இருந்து தொடங்க வேண்டும், மஹல்லாக்களில் இருந்து தொடங்க வேண்டும். அது ஒவ்வொரு பகுதியில் இருந்து தொடங்க வேண்டும். ஒன்றாக இணைந்தால் நாம் ஒரு பெரும் பலமாக, சக்தியாக இருப்போம்.
இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம நாட்டுல இருக்குது? நம்ம எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம்? 130 கோடி இந்தியர்களில் நாம் 30 கோடியை தொட்டு இருக்கிறோம். 30 கோடியை தொட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில முஸ்லிம்கள் 30 கோடிக்கு குறைவில்லை. ஆனா ஒரு விஷயத்தை சாதிக்க முடிகிறதா? நம்முடைய சட்டதிட்டங்கள் எப்படியெல்லாம் மாறி போகிறது, இஸ்லாமிய ஷரியா எப்படியெல்லாம் கை வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் உடைத்து சிதறப்படுகிறது, பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுகிறது, மதரசாக்களை நொறுக்கப்படுகிறது. காரணம் என்ன? 30 கோடி பேர் இருந்தோம். வெறும் 5 கோடிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய இடத்துல கை வைக்க முடியுமா? நம்மை விட 6 1 பங்கை இருக்கக்கூடியவர்களினுடைய இடத்தில் கை வைக்க முடியுமா? அவர்களை புறந்தள்ள முடியுமா? ஒரு அணியில நிற்கிறாங்க. சில விஷயங்களில் வேறுபட்டு இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சீக்கியம் என்று வந்தால் அது ஒன்றுபட்டு இருப்பாங்க. நம்ம இல்லையே. எனவேதான் இதெல்லாம் எந்த அடிப்படையில் ஒன்றுபடும் என்றால் இஷ்க் ரசூல், மஹப்பத் ரசூல் என்ற அந்த மஹப்பத் இதயங்களில் தெளிவாக வந்தால் அங்கே எதெல்லாம் செய்யாது ஈடுபடாது, சமூகம் ஒன்றுபட்டு விடும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சில இடங்கள்ல பார்க்கும்போது, சில வாட்போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது பார்ப்பேன், ஒரு இடங்கள்ல கண்ண முடியல போற சமூகத்திற்கு பேச வேண்டியது இருக்கிறது, தகவல்களை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான் இல்லையா என்னிடத்துல, நீ என்ன சொன்னா இந்த சமூகத்திற்கு? உனக்கு நான் இதை கற்றுத்தந்தேன் இல்லையா? பேசுவதற்கான ஆற்றலை தந்தேன் இல்லையா? இந்த சமூகத்திற்கு நீ வழிகாட்டினாயா? நீ சொன்னாயா என்று ரப்பு என்னிடத்தில் கேட்பானா இல்லையா? எனவே அந்த கேள்விக்கு ஆளாக கூடாது என்ற சுய நலமும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. நானும் பாதுகாக்கப்பட வேண்டுமாகிறது, நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கான வாழ்க்கை இது அல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த துன்யா என்ன தெரியுமா? ஒரு அடியானுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறைவிடம், இது தவிர வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு நீ சேர்த்து வைக்கிறதுல ஒன்றும் மாற்ற தடை செய்யல. ஆனால் ஒரு மனிதனுக்கான தேவை அவ்வளவுதானே. 1000 கோடி ரூபாய் சேர்த்து வைத்தால் அத்தனையும் நான் தின்ற முடியுமா? முடியாது. விட்டு விட்டு போவோம், வாண்ட போயிட வேண்டியதான். நம்மளுக்குள்ள போனதற்கு பிறகு நம்முடைய சொத்துக்களுக்காக பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதற்காக சம்பாதிக்க வேணாம், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்லாம் சொல்ல வரல. மார்க்கமும் அதை சொல்லவில்லை, ரசூலும் அதை சொல்லல. பிள்ளைகளுக்கு கொடுங்க, கையால வைக்காதுங்கிற. ஆனால் நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இதயத்தில் நம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைவாக கொண்டு வர வேண்டும் என்று நான் இதை குறிப்பிடுகிறேன். ஏன்னா சில யூடியூப்ல சில காட்சிகளை பார்க்கும்போது நம்ம பொம்பளை பிள்ளைகள் பேசுற பேச்சு ஆச்சரியமாக இருக்கு. நம்ம பிள்ளையா இது, நம்ம சகோதரியா, இஸ்லாமிய சகோதரியா என்று வெட்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுகள் இருக்கிறது. மேனியாக்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு முஸ்லிம் பொம்பளை பேசினா போதும், அது எவ்வளவு வைரலாகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மீடியாக்கள் அப்படி காத்து கிடக்கிறது. முஸ்லிம்களை மட்டம் தட்டுவதற்கு, குறைவாக சொல்வதற்கு என்றே மீடியாக்கள் நிறைய சதிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம நிறைய ஓபனா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனவே நம் சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய நாவுகளை நீங்கள் பேணுங்கள். உங்களுடைய நாவு குர்ஆன் போதக்கூடிய நாவாக இருக்கட்டும், ஸலவாத் போதக்கூடிய நாவாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மஹப்பத்து ரசூலை கற்றுத்தரக்கூடிய நாவாக இருக்கட்டும். அடுத்தவர்களை பேசுவதை விட்டு உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசுவது அல்லாஹ், ரசூல், நாதாக்களை பற்றி, குர்ஆனை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி இருக்கட்டும். நல்லவைகளையே நீங்கள் பேசுங்கள், அல்லவைகளை விட்டுவிடுங்கள். வெட்கத்தோடும் ஹயாவோடும் நடங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல் ஹயா மினல் ஈமான், அல் ஹயா மினல் ஈமான். வெட்கம் என்பதே ஈமானில் உள்ளதுங்கிறது. வெட்கங்கிறது பெண்களுக்கு மட்டும் உள்ளது இல்லை, எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆணுக்கும் உள்ளதுதான், பெண்களுக்கு உள்ளதான். பெண்களுக்கு கூடுதலா இருக்கணுமா இல்லையா? எங்கேயும் போகலாமா, யாரோடும் போகலாமா, யாரோடும் பேசலாமா, இதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் தருகிறது. ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பு. நான் ஒரு தகவலை சொல்லுவேன்.
இங்கிலாந்துல ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பெண், அவ வேறு மதத்தை முஸ்லீம் பொம்பளை இல்ல, ஒரு வேற ஒரு பொம்பளை, அந்த ஒரு இளம்பெண், அந்த இளம்பெண்ணை சீரழிச்சான், கற்பழித்து விட்டான். கோர்ட்டுக்கு வருது. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அங்கெல்லாம் ஒரு நிறைய வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம நாடுகள்லயும் நம்ம வீடுகள் தெருக்கள்ல நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த கேமராக்கள் வச்சுட்டாங்க, சிசிடிவி கேமரா. அது அவன் எவ்வளவு முன்னேறிய நாடு, தொழில்துறையிலே நுட்பத்திலே எவ்வளவு முன்னேறிய நாடு, அவன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வந்து எல்லாம் போட்டு பார்க்கறான். எல்லாமே தெளிவா பதிவாக இருக்கிறது. அந்த 2 இளைஞர்கள் நினைக்கிறேன், அந்த 2 இளைஞர்கள் அங்க நிற்கிறாங்க. அது ஒரு ஒதுங்கிய நேரம், அது மக்கள் அதிகமாக செல்லாத நேரம். அந்த நேரத்துல இவனை வேட்கையோட நிக்கிறான். அப்படி நிற்கும் போது அந்த ஃபுட்டேஜில் அவனை ஒதுங்கி நிற்கிறான். அது அதுல தெரியுது. ஒரு முஸ்லிம் பண்பு ஹிஜாப் அணிந்து கொண்டு ஒரு இளப்பெண் போகிறார், ஒரு இளப்பெண் போகிறார். முதலாவதா அவன் ஹிஜாப் போட்டிருக்கிறான், ஃபர்தா போட்டிருக்கிறான், முகம் தெரிஞ்சிருக்கு, முகம் தெரியுது, ஆனா உடம்பெல்லாம் மூடி ஃபர்தா போட்டு அந்த பிள்ளை ஹிஜாபோட போகிறது. இளம் பெண் என்பதும் தெரிகிறது. ஒரு 19-20 வயசு இருக்கிறார். அந்த பெண் போகிறான், இவன் அப்படியே அப்படி பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறான் அந்த 2 பேர். கொஞ்ச நேரம் கழித்து இந்த கைவர்களால் நாசப்படுத்தப்பட்ட அந்த பெண் வரலாம். அவன் அப்படிலாம் வரல. அவள் ஹிஜாபுல ஒண்ணும் இல்லை, அலங்காரத்தோடு தன்னுடைய அங்க அவைகள் வெளியே தெரிவது மாதிரி வருகிறார். இந்த பசங்க போய் அந்த பிள்ளை தூக்கிட்டு போறாவோ, சப்ஜெக்ட் முடியுது. அப்ப அந்த ஜட்ஜு கேட்கிறாரு, ஏன்பா இவளும் இளம் பெண்ணு, அந்த பெண்ணை கெடுத்து போட்டீங்க, அதுக்கு முன்னால ஒரு பெண்ணு போறாலே, ஒரு முஸ்லீம் பெண் போறான்ல, அந்த ஆடையை அணிந்து கொண்டு போனால, அவளும் இளம் பெண்ணால முகத்துல தெரியுதுல்ல, சின்ன பண்ண அப்படின்னு. ஆமா, அதை நாங்க பார்த்தோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் அந்த உடையை பார்த்த போது ஒரு அச்சம் ஏற்பட்டது என்கிறார். நீங்க ஏதோ போற போக்கில செல்லலாம்னு சொல்லிட்டு போகல சகோதரர்களே. சைக்காலஜிக்கலாக பேசிய பேச்சுகள் அத்தனை எங்களுடைய உள்ளத்தில் அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த பெண்ணை நெருங்குவதற்கு பயம் வந்தது என்கிறார். அவன் சொல்றான், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், இந்த பெண்ணை பார்த்த போது எனக்கு வேகம் வந்தது என்கிறார். அந்த பெண்ணை பார்த்த போது அச்சம் வந்தது என்கிறார். எப்படி இருக்கணும் நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகளுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும், அதெல்லாம் அந்த காலத்து பச்சைகள் அப்படின்னா இருக்கும், பச்சோதிகளா இருந்தாங்க. இப்படிலாம் பேசிட்டு போக முடியாது. ஷரியா நமக்கு உயிர், ஷரியாத் என்பது உயிரை விட நேர்மையானது. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சஹாபியத்து பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய. அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதற்கு பிறகு கொஞ்ச நாள்ல ஃபாத்திமா நாயகி மர்ரிபத், சுகம் இல்லாம ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துக்கு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கல்ல. 2 பேருக்கு இடையில உள்ள வித்தியாசம் 6 மாசம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் 12 அப்படிங்கிறோம், ரமலான் 3ல வஃபாத். 6 மாசம், 6 மாசத்துக்கு ஒரு 9 நாள் குறை. அப்ப 6 மாசத்துல வஃபாத் ஆயிட்டாங்க ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா. அப்ப அந்த சுகம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த வஃபாத் ஆனாங்களே, அதுக்கு முன்னால ஒரு சுகம் இல்லாம ஆயிட்டாங்க. இப்ப இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரொம்ப பெரிய பொம்பளை. நான் அடிக்கடி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போய் பார்த்துட்டு வருவேன், கொஞ்சம் உதவி உதவியாச இருப்பேன் அப்படிங்கிறது சொல்றாங்க. பார்த்துட்டு வருவேன். வரும்பொழுது ஒரு சமயம் அவங்க சொன்னாங்க, அஸ்மா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னம்மா, ஏன் வெக்கம், என்ன வெக்கம் அப்படின்னு. நான் மௌத்தாயிட்டான், அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. மௌத்து நம்ம நெருங்கிடுச்சுங்கிறத அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி குள்ள இல்லையா, ரலியல்லாஹு தஆலா சய்யிதுல் நிஸாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்க பெண்களினுடைய தலைவி இல்லையா, அவங்க பேசுற பேச்ச கேளுங்க. நான் மௌத்தாயிட்டா என்னை குடிப்பாட்டி கவனிட்டு என்னை தூக்கிட்டு போவாங்கல்ல, கவலை போட்டு போகும்போது அது ஓப்பனா தான் இருக்கும். இந்த சந்தோகம் நாம வச்சிருக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல கிடையாது. ஓப்பனா ஒரு கட்டியில ஒரு தட்டில வச்சு கொண்டு போயிடுவாங்க, அது திறந்தா இருக்கும். கஃனிட்டு இருப்பாங்க, கஃன்லாம் எடுத்து மூடி இருப்பாங்க, எல்லாம் முழுமையா மூடி இருப்பாங்க, ஆனா ஓப்பனா இருப்பாங்க, தூக்கு போவாங்க. அப்போ அந்த பாடி தெரியதானே செய்யும். பாடி இந்த பாடி இது வெளியில தெரியுது, இது உள்ள இருக்கதானே செய்யுது. அந்த பாடி அமைப்பு தெரிகிறதா இல்லையா, என்னுடைய உடல் அமைப்பு வெளியே தெரியுமே என்று எனக்கு வெட்கமா இருக்கிறது. நினைச்சு பார்த்தாலே எனக்கு சங்கடமா இருக்கிறது. யார் சொல்றார்? சொர்க்க பெண்களினுடைய தலைவி சொல்றார். எனக்கு கஷ்டமா இருக்கு, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப ஹயாமா இருக்குது, வெக்கமா இருக்குது. இப்படி ஆண்கள் தூக்கிட்டு போகும்போது நான் என்னுடைய ஜனாஸா
என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பாத்திமா நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன? இந்த கருப்பர்கள் அபிஷேகியர்கள் அவங்கள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது. அவங்க ஒரு வித்தியாசமாக என்ன செய்வாங்க, அந்த ஜனாசாவை கொண்டு போறது நான் பார்த்துருக்கிறேன். அப்படியா, அது மாதிரி எனக்கு செஞ்சு காட்டுங்க, அது என்ன அப்படிங்கிறது எனக்கு காட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க. அவங்க போய் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி இப்ப ஜனாசா வச்சிருக்கோம்ல, இப்ப பலவிதமான நம்ம வச்சிருக்கிறோம், ஸ்டீல்ல இருக்குது, மரத்துல இருக்குது. அவங்க ஒரு மரம் மாதிரி ஒரு குச்சி மாதிரி தான் அது இருந்தது, அது மூடி இருந்தது. அப்படி மூடி இருந்த ஜனாசாவை அந்த அந்த சந்தூக்கு பெட்டியை கொண்டு வந்து காட்டுறாங்க. அஸ்மா மீது கொண்ட உடனே அவங்களுக்கு அது ரொம்ப இதா இருந்து சிரிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாமா ஃபாத்திமா நாயகி உறவு. அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அவர்கள் சிரித்த ஒரு சிரிப்பு அதுதான். தன்னுடைய சந்தோஷம் பார்த்து சிரிச்சாங்க. அது நல்ல சேஃபா இருக்குது, நல்ல மறைவாக இருக்கிறது. தெருவுல கொண்டு போகும்போது அப்படி வெளியில படிச்சுட்டு தெரியாது. இப்ப நம்ம கொண்டு போற வெளியில தெரியுமா, நேரம் பள்ளிவாசல கொண்டு போயிட்டு தொலை வச்சுட்டு நேரம் கபர்ல தான் கொண்டு இருக்கணும். படிச்சு ரோட்ல தெரிகிற மாதிரி ஜனாசா கொண்டு போறது இல்லைல்ல. முதலாவதாக இப்படி ஜனாசாவை சந்தூக்கில் கொண்டு போகக்கூடிய வளமை ஃபாத்திமா நாயகி மூலமாக ஏற்படும். நான் என்ன சொல்ல வருகிறேன், எவ்வளவு பெரிய ஹயாவாக இருந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய வெட்கம். நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயா மினல் ஈமான், அந்த ஹயா வெட்கம் என்பது ஈமானில் உள்ளது என்கிறார்கள். அப்படிப்பட்ட வெட்கம் நிறைந்த பெண்களாக இன்னொன்னு சொன்னாங்க, இதா பார்த்தகள் ஹயா ஃபஃஅல் மா ஷித்தா, உனக்கு வெட்கம் இல்ல நீ எதையாவது செய்து தொலைகிறாய். ஒரு மனிதன் அப்படிதானே, வெட்கம் இல்லைன்னா எது வேணாலும் செய்வான். கேவலமா இருக்குது, ஒரு அசிங்கமா இருக்கு, பகிரங்கமா பப்ளிக் இந்த மாதிரி நடந்துக்கிறான். ஏன்னா உனக்கு வெட்கம் இல்லை. ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே வெட்கம் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோரையும் என்னை உட்பட நான் கேட்டுக்கொண்டு, எனக்கு ஓதுலாலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவையும் சேர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் எனக்கு ஒரு 9 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த 9 நிமிடங்களுக்குள்ளால் இந்த செய்திகளை நான் குறைந்த செய்தியை நான் முன்வைக்கிறேன். பூமி அழுதது ஒரு கட்டத்துல, பூமி அழுதது. அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா அழுக அப்படின்னு பூமியை கேட்கிறான். அவனுக்கு தெரியாதா? தெரியும். நாளைக்கு நம்மள விசாரிப்பா இல்ல, நீ இப்படி இது நடத்தியா, அப்படி நடத்தியா, இதை கொடுத்தியா, இதை தப்பு பண்ணியா, அவனுக்கு தெரியாதா? தெரியும். விசாரணை என்ற ஒரு முறை. அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏன் அழுத? யா ரப்பி, என் மீது நபிமார்களுடைய பாதங்கள் படக்கூடியதாக இருந்தது, அவர்களுடைய பாதங்களை சுமக்கக்கூடியவனாக நான் இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பாக்கியத்தை நான் இழக்கிறேனே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், கவலைப்படாத, நபிமார்கள் இனி வரமாட்டாங்க. ஆனா நபிமார்களுடைய இதயங்களை கொண்ட என்னுடைய நல்லடியாக கியாமம் வரை வருவார்கள். அவங்கதான் அவளியாக. சில பேருக்கு அந்த வார்த்தைகள்லாம் அலர்ஜியா இருக்கணும், அதை பத்தி நான் யோசிக்கல. நம்முடைய நிகழ்ச்சி அதை என்பதால் இதை குறிப்பிடுகிறேன். இறை நேசர்கள் என்பவர்கள் பீப்புள்தானின் சத்தா உலகத்தினுடைய பல பகுதியிலும் இருப்பார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யதவாஸலூன பில் அர்வாஹ், அவர்கள் ரூஹ்களை கொண்டு தொடர்பு கொள்வார்கள். இந்த செய்தி நீங்க பேசினாலும் ஒரு நீண்ட செய்தி. உலகத்தின் பல பகுதிகளில் இருப்பார்கள். அவர்களுடைய தொடர்பில் அவர்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். எப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் தெரியுமா? ரூஹ்களை கொண்ட கம்யூனிகேஷன், தொடர்பு அப்படிங்கிறாங்க. ரூஹுங்கிறது சாதாரண விஷயமா? இன்னைக்கு ஒரு போன்ல இருந்து ஒரு போனுக்கு நம்ம தொடர்பு கொள்றோம், அது ஒரு வகையான ரூஹு தான். நினைச்சது கடந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்துருப்போமா? ஒரு போன் பேசுறோம்னா என்ன பாடுபடணும்? எல்லா வீட்லயும் போன் இருக்காது, சுத்து. இப்ப டச் பண்ண அமெரிக்காவுக்கு போயிடுது, லண்டனுக்கு போயிடுது, யூரோப்ல போயிடுது, பிரான்ஸுக்கு போயிடுது, மக்காவுக்கு போகுது, மதீனாவுக்கு போகுது. இது ஒரு வகையான ரூஹு என்று வையுங்கள். ஆனால் இந்த ரூஹு என்பது அதை விட வலிமையானது. அந்த ரூஹுகளை கொண்டு வலிமார்கள் தொடர்பு கொள்வார்கள் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நாளை மறு உலகத்துல இஜஅலு லஹுல் மனாபிர், அவர்களுக்கு முத்திலான மெம்பர்கள் வைக்கப்படும், மேடைகள் வைக்கப்படும். அதில் சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதை பார்த்து நபிமார்கள் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. சில பேர் அதை உட்கார்ந்துருக்குது, அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதை பார்த்து, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரெஸ்பெக்டை பார்த்து
எல்லாரும் நபிமார்களே ஆச்சரியப்படுவார்கள். அப்படிங்கிறாங்க சொல்லலாம் சொல்லலாம். மக்களும் சொல்லுவாங்கன்னா எந்த நபி உட்கார வச்சு கண்ணியப்படுத்தப்படுறாங்களா, எவ்வளவு பெரிய அற்புதமான மேடையா இருக்கு, என்ன அழகா இருக்கு என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு புகழாடுவார்கள். யார் எந்த நபி எந்த ஷஹீது? அப்ப நான் சொல்லுவேன், சொல்றாங்க உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களே சொன்ன போதுதான் அந்த மக்களுக்கு தெரியும் இவங்க நபிமார்கள் இல்ல, இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தை சார்ந்த அவுலியாக்கள் என்பது தெரியும். எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவுலியாக்களுக்கு அல்லாஹ் ஆகிரத்துல கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அற்புதமான மகத்தான அந்த அவுலியாக்களினுடைய ராஜாவாக திகழக்கூடியவர்கள் தான் பொதுலாலும் செய்தா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு. நம்ம பள்ளிக்கு பேரே அதுதானே, அந்த நாதாவுடைய பேர் எல்லாமே இந்த பேர் இருக்கும். முஹியுத்தீன் பள்ளியில் மூதாதையருடைய பேரை வச்சிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய உயரிய சிந்தையோடு நம்முடைய மூதாதையர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்கன்னு யோசிக்கிறோம். அதற்கான அடிப்படை காரணங்கள் உண்டு. அது தனி உரையாக பேசப்பட வேண்டியது. அருமையான பெருமக்கள், அவ்வளவு பெரிய சேவையை, அவ்வளவு பெரிய அற்புதமான பணிகளை இந்த தீனுக்காக செய்தவர்கள் செய்தா அவுதுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணு வர்றாங்க, ஒரு பொண்ணு வந்து அவங்கள்ட்ட முறையிடுறாங்க, நான் என் மாப்பிள்ளை ஒரு குடிகாரனா இருக்கான். இப்ப நிறைய நம்ம சமுதாயத்துல இந்த கஞ்சா பழக்கம்லாம் நிறைய வந்துச்சு. நல்லா பாதுகாக்கணும். நம்முடைய சமூகத்தில் உள்ள பெரியவர்கள், தலைவர்கள், உலமாக்களை எல்லாம் சொல்வேன், நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நாம் இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யதி. நீங்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள், உங்களுக்கு கையில பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதா, அதை பற்றி நாளை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனக்கு ஒரு பொறுப்புன்னா நீ சும்மா பொறுப்புல நான் சேர்த்து வச்சுட்டா போதாது, இதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பாங்கிற சிந்தனையோட நான் இருக்கணும். அதனாலேயே நிறைய சஹாபிகள் பொறுப்புகளை ஏற்பதற்கு பயப்பட்டாங்க. நம்முடைய இளைஞர்களுடைய பாதை எல்லாம் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இளைய சமுதாயம் சரியாக இருந்தால் இந்த சமுதாயம் அழகாக. இளைஞர்கள் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வாங்க. அப்ப அந்த பெண்ணை வந்து தன்னுடைய மாப்பிள்ளையை பார்த்து சொல்றா, குடிகாரனா இருக்கான், தொழுறது இல்லை, மோதுறது இல்லை, நோம்பு பிடிக்கிறது இல்லை, ஒரு நல்ல காரியம் கிடையாது. வீட்டுல வந்தா குடிச்சிட்டு வந்து ஒரே கலாட்டா, பிரச்சனை, வம்பு, வழக்கு. பௌதுலாதம் சொன்னாங்க, சரி உன் மாப்பிள்ளையை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் நேரம் போனா, நான் பௌதுலாதத்துக்கு போயிட்டு வந்தேன், உங்களை பத்தி ரிப்போர்ட் சொல்லிட்டேன், நானும் பிள்ளைகளை வச்சுட்டு படாத பாடப்பட்டேன், உங்களை வேணாம்னு நான் சொல்லல, வேணாம்னு சொல்லல, என் மாப்பிள்ளை இப்படிலாம் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெரியவங்க இருந்தா அவங்கள்ட்ட போய் முறையிடணும். சும்மா எல்லாத்தையுமே தோழிமார்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி ஒரு மனைவியை பத்தி பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஒரு ஆள் என்ன செய்யணும், ஒரு உலமாட்டையோ அல்லது ஊருடைய தலைவர்கிட்டையோ முக்கியமான இடத்துல செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் அங்க என்ன சொல்லி பழக்கக்கூடாது, இதெல்லாம் மார்க்க சொல்லுது. அப்ப இவங்க ஊர்ல அவங்களோட அந்த டைம்ல யார் பெரிய ஆள் இருக்கிற அவங்க தானே, அவங்களோட போய் சொன்னாங்க, என்னால நான் பொறுத்து பார்த்தேன், அவங்கள திருத்தி பார்த்தேன், நிறைய அட்வைஸ் பண்ணேன், எதுவுமே நீங்க கேட்கல. இப்ப நான் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு அவங்க அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்க போய் சந்திக்கணும். அவருக்கு பயம் வருது. முதலாளுமே அவருக்கு பெரிய இருக்கு, குடிச்சாலும் பண்ணாலும் அவருக்கு பயம் இருக்குது. ஆனாலும் இப்ப என்ன, ஏன் அதை போய் சொன்ன, எனக்கு முடியல, நான் சொல்லிட்டேன், நீங்க போகாம இருங்க. அவங்க உங்களை வர சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம இவர் போனார். இவர் போய் அடி விழும், நமக்கு எப்படி தர்ம அடி கிடைக்கும் அப்படின்னா நினைச்சுதான் பயந்து கைகாலம் அடிக்கிட்டு தான் போறாரு. ஆனா அவங்க வெறும் கூலா என்ன செஞ்சாங்க, ஏன்பா இப்படி இருக்கிற நீ, உன் மனைவி வந்து சொல்லிட்டு போற, உனக்கு பிள்ளைகள் இல்லையா, நாளைக்கு உன் பிள்ளைகள் இப்படி இருந்தா நீ என்ன செய்வ, நீ உன் பிள்ளைகள் குடிக்கிறத நீ விரும்புவியா, கலாட்ட பண்றதை நீ விரும்புவியா, தொழாம இருக்கிறத நீ விரும்புவியா, விரும்ப மாட்டேன். அப்ப நீ மட்டும் அப்படி இருந்தா உள்ள உலகத்தை வளர்ந்தா எப்படி வளரும், தப்பு இல்லையா அது அப்படின்னு கூலா பேசா அவங்க சொல்லலாம் ராகத்தாவி, சரி நான் நான் தொழுறேன் அப்படி செய்யறேன் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் சொல்றான், ஒரே ஒரு வேண்டுதல் என்ன, ரிக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. என்ன ரிக்வஸ்ட், குடிக்காம எனக்கு இருக்க முடியாது, நான் பழகிட்டேன், குடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கணும். சாராயம் குடிக்கிறது டாஸ்மார்க்ல தான் பிசினஸ் அதிகமா இருக்கு, அங்க எனக்கு அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கறான். அப்ப அவங்க சொன்னாங்க,
குடிக்காதே, அதெல்லாம் குடிக்க முடியாது, தர முடியாது அப்படின்னு விரட்டினா வச்சுங்க, அதோட போயிடுமா. இனி பழைய குடி கதவு திறக்கிற மாதிரி பழைய மாதிரி ஆகிடும். குடின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் தடுத்தது. இவங்க பாருங்க, அதான் ஓதுலாங்க சொன்னாங்க, எனக்கு முன்னால குடிக்காத, எனக்கு முன்னால நீ குடிக்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னால நம்ம குடிச்சுட்டு இருக்க போறோம். இது ரொம்ப ஈஸியா போய் நமக்கு வேலை என்ன போய் சரி. நான் எல்லாம் வந்துட்டான். வீட்டுல வந்து சொல்றான், நான் போனேன், அடிப்பாங்க, குடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்கன்னு பார்த்தேன். ஒண்ணும் சொல்ல, கூட இருந்தாங்க. அப்படியா? எல்லாம் நான் தொழுகிறேன் விடுறேன், எல்லாம் ஒப்பு கொண்டு வந்துட்டேன். நான் நீ அதுபடி நான் நடந்துக்கிடுவேன், பொண்ணை அடிக்க எடுக்கல மாட்டேன், என் பிள்ளைகள்லாம் நல்லா பார்த்துக்கிடுவேன். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த குடிக்கிறதுக்கு அனுமதி தந்துட்டாங்க. குடிக்கிறதுக்கு அனுமதி தந்தாங்களா? எப்படி இல்லை தந்துட்டாங்க. நான் கேட்டதை அனுமதி தந்தாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு முன்னா குடிக்காதே அப்படின்னா. அப்பனா அவங்களுக்கு முன்னாடி போய் யாரும் குடிச்சிட்டு இருப்பானா? குடிக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்களா? நாம எங்க குடிக்க போறோம்? எங்க அதை வச்சுட்டு அவன் நினைச்சுக்கிட்டான், அவன் திங்க் பண்ணிக்கிட்டா நம்ம குடிக்கிறதுக்கு அனுமதி என்று. எனக்கு அவன் திரும்ப அதே சொல்றான், ஆமா அவங்க அனுமதி தந்தாங்க, குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அந்த பெண் ரொம்ப விவரமான பெண். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடந்துக்க முடிஞ்சு போச்சு சொல்லி சத்தியில குடிச்சிட்டான். இவன் மறுநாள் போனா உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், அந்த காசை எடுத்தான். காசுல ஒரு பகுதி மட்டும் நேரா ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய கண்டு கடைக்கு போனா, அங்க போய் சாராயத்தை வாங்கினான். வாங்கிய பாட்டில் எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் குடிக்கிறதுக்கான ஓபன் பண்றான். அங்க ஊருக்கு அதை நிற்கிறான். இவன் பார்த்தா இவங்க எங்க வர்றாங்க, எங்க வந்த இடம் இல்லையா, ஒரு காலம் இந்த இடத்துக்கு வந்ததுன்னு வந்துட்டு அவன் ஒண்ணு சொல்லல, அவன் அப்படியே நிற்கிறான். அவன் அந்த இடத்துல அப்படியே நைஸா இன்சல்ல நழுவி வேற ஒரு இடத்துக்கு போனான். அங்க போய் திறலாம் பார்த்து அங்க நிற்கிறான். இப்படி 2-3 இடத்துக்கு போனா முடியல, பாட்டில வீசிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அந்த அம்மா பாக்குறாங்க, இன்னைக்கு ரொம்ப தெளிவா வந்திருக்கிறானே, குடிக்கிறதுக்கு வேற அனுமதி தந்துட்டாங்கன்னு சொன்னானே, இப்படி குதூகலத்துல இருந்தானே. கேட்கல, ஏன் என்ன ஆச்சுன்னா ஒண்ணு கேட்கல. அவன் வந்தா இப்ப சாப்பிட்டா அதோட படுத்துட்டான். வேற விவகாரம்லாம் ஒண்ணு நடக்கல. மறுநாள் இனி இந்த இடம் நமக்கு சரியில்லை, நமக்கு தூரத்துல ஒரு கண்ணு கடை, ஒரு டாஸ்மார்க் அங்க இருக்குது, அங்க போயிடலாம், அங்க போனா அங்க நினைச்சு பார்க்க முடியாது, வர மாட்டாங்க. அந்த பக்கத்துல காணே விடாது. அவங்க அங்க போய் வாங்கிட்டு குடிக்கிறது போனா அங்க வந்து நிக்கிறாங்க. என்னடா இது, எப்படி இது சாத்தியமாச்சு, இவங்க எப்படி வந்தாங்க? இது இப்படி 40 நாட்கள் நடந்து 40 நாள் குடிக்க முடியல. 41 நாள் நம்ம நேரத்தால் வந்து எடுத்துட்டான். நான் என்ன மன்னிச்சிருந்தேன், என்னப்பா என்னாச்சு, என்ன ஆச்சா? 40 நாள் என்ன பாடாப்படுத்திட்டீங்கடா, குடிக்க விடலை, நீ தானப்பா சொன்னா குடிக்காம இருக்க முடியாது. நான் என்ன சொன்னேன்? எனக்கு முன்னால குடிங்க, உங்களுக்கு முன்னால குடிக்காதீங்கன்னா குடிக்கிறதுல நீங்க இருக்கிறீங்களே. அதான் ஒளியாக்க, அதுதான் ஒளியாக்க. இது சயின்ஸ், உங்களுக்கு சயின்டிபிக்காக இதை ப்ரூவ் பண்ண முடியும். இன்றைய காலத்தில் எப்படி அவர்கள் ஒரே சமயத்தில் அங்கங்கே அந்த இடங்களுக்கு வர முடிந்தது என்றால் அது சயின்டிபிக்கா சாதாரணமாக ப்ரூவ் பண்ண முடியும். அவர்களுக்கெல்லாம் அபுதால்கள் என்று பெயர். அபுதால்கள் என்று சொன்னால் ஒரே சமயத்தில் பல இடங்களில் காட்சி தரக்கூடியவர்கள். அப்படி இந்த சமுதாயத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும் திருத்தி ஒரு சிறந்த, அதற்கு பிறகு கேட்கிறாங்க, இனி குடிமையா? நான் தான் 40 நாள் குடிக்கலையே, பழகி போச்சு, இன்னைக்கு இனிமேல் அதை நினைத்து பார்க்க மாட்டேன் என்று ஒரு சாலிகான மனிதனாக மாறி போனான். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய போதனைகள் அவர்கள் மனதிலே நினைக்கக்கூடியதை சொல்லி அவர்களை திருத்திய வரலாறுகள் என்பது நெடுகிலும் நீண்ட செய்திகளாக வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெருமக்களினுடைய அன்பையும் பரிவையும் பாசத்தையும் நாம் பெற வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து அந்த நாதாக்களினுடைய பயிர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தின் மீது அறமழையாக பொழிய செய்து நம்மை எல்லாரையும் பொருந்திக் கொண்டு சொர்க்கத்தை நமக்கு நசீபாக்கி கண்மணியம் பொன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புண்ணியத்தை நம்முடைய நெஞ்சங்களில், நம் சந்ததியினுடைய நெஞ்சங்களில் விரைவாக தந்து நம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி இந்த மண்ணை, இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி ஒற்றுமையாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. நல்ல மழையை அல்லாஹ் தந்தருள் பாதிப்பானாக. நல்ல மழையை அல்லாஹ் தந்தருள் பாதிப்பானாக. நல்ல மழையை அல்லாஹ் தந்தருள் பாதிப்பானாக. யஹ்கி ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பளித்த மிகப்பெரிய எல்லாம் அந்த அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாஃபில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.